பரப்புரை கூட்டத்தில் சாயல்குடியில் கூறியிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இந்த மைக் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. நீங்களாம் நினைக்கலாம், நாம் தமிழர் கட்சி எதற்காக தேர்தல் ஆணையம் இந்த மைக் சின்னத்தை ஒதுக்கியது என்று. இந்த மைக் சாதாரண மைக் அல்ல. 1933ஆம் ஆண்டு இதே சாயல்குடியில் 25 வயது இளைஞர் ஒருவர் 3 மணி நேரம் தன்னுடைய கன்னி பேச்சை துவங்கி இந்தியாவுடைய நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உரை நீத்து வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்று முழங்கி தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று முழங்கிய எங்களுடைய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பேசிய மைக் இந்த மைக் தான். இதே சாயல்குடியிலே 1933ஆம் ஆண்டு எங்களுடைய தாத்தா பேசிய மைக் இன்றைக்கு பேரன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது. அதே போல அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று 2 முறை முதலமைச்சராக இருந்து நாட்டிலே கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்த நம்முடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜர் பேசிய மைக் இந்த மைக் தான். நம்முடைய அயோத்தியாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனாரும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் பேசிய மைக் இந்த மைக் தான். வெள்ளைக்காரனுக்கு எதிராக பாபு சிதம்பரனார் பேசிய மைக் இதே மைக் தான். அந்த மைக்கு அவருடைய வலிமை வந்த பிள்ளைகள் கையில் கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் கருணாநிதியுடைய பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய முட்டாள்தனமான பேச்சுகளை கேட்ட மைக்கு, உதயநிதி ஸ்டாலின் உடல்களை கேட்ட மைக்கு, மோடியினுடைய பொய்களை கேட்ட மைக்கு முதல் முறையாக உண்மையை கேட்கிறது. செந்தமிழ் சீமானுடைய உண்மையை கேட்கிறது. நாட்டிலே 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சி, 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மாறி மாறி ஓட்டு போட்டோம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாங்கப்பட்டேன், பிசாசு வந்து கடிக்குது, அப்புறம் பிசாசுக்கு பயந்து பேய்க்கு வாங்கப்பட்டேன்னு. நம்ம தாத்தாவுக்கு பயந்து ஆத்தா, ஆத்தாவுக்கு பயந்து தாத்தா, கருணாநிதிக்கு பயந்து ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பயந்து கருணாநிதி போட்டோம். மோடிக்கு பயந்து மன்மோகன் சிங், மன்மோகன் சிங் பயந்து மோடி, இப்பொழுது எடப்பாடிக்கு பயந்து ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பயந்து எடப்பாடி. மாறி மாறி ஓட்டு போட்டமை ஒழிய காட்சிகள் மாறி இருக்கிறது, ஆட்சிகள் மாறி இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வசதி வாய்ப்போடு பளபளப்பா இருக்கிற ஒரே ஒரு குடும்பம், அது கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதே சாயல்குடி, அதே ராமநாதபுரம், அதே முதுகுளத்தூர், அதே மக்கள், அதே வழி, அதே வேதனை. தமிழ்நாட்டிலிருந்து அதிகமாக வெளிநாட்டிலே வேலை செய்கிற இளைஞர்கள் இருக்கிற மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். வெளிநாட்டில் போய் வேலை செய்ய சென்ற இளைஞர்களுக்கு இந்த சொந்த நாட்டில் வேலை செய்ய தெரியாதா? தெரியும். ஏன்? வேலை இல்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று மோடி சொன்னாரு. அவர் சொன்னது போய். இந்த பக்கம் நம்ம ஐயா ஸ்டாலின், நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் இளைஞருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாரு. அது சொல்றதும் போய். ஊருக்கு ஒரு செங்கலை தூக்கி காட்டுறது. ஊருக்கு இது என்னன்னு தெரியுதா? ஊருக்கு இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு தெரியும்? என்னன்னு? இதான் எய்ம்ஸ் செங்கலா. சரி, எய்ம்ஸ் செங்கலை வாகன பரப்புரையில பெருமாளில காட்டுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மோடியை பார்க்க போனல, மோடியை பார்க்க. அப்ப ஏன் இந்த செங்கலை காட்டல? அந்த செங்கலை இப்ப நான் தூக்கி வந்திருக்கிறேன். இந்த செங்கல் தான் ஊரா உதயநிதி ஸ்டாலின் காட்டுற செங்கல். இது அந்த செங்கல் கிடையாது. இது ராமநாதபுரத்தில் திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல். இந்த செங்கலை வச்சுதான் எங்களுடைய வேட்பாளர் சந்திரபிரபா அவர்கள் ராமநாதபுரம் திமுகவுக்கு சமாதியை கட்ட போகிறார். ராமநாதபுரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவுக்கு என்றைக்கு சமாதி கட்டுகிறோமோ அன்றைக்குத்தான் தமிழனுக்கு விடிவு. சமாதினா திமுக கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் ஆக்கி கட்டுகிற சமாதி. அவங்கள மாதிரி மெரினா பீச்சில் கட்டுற சமாதி கிடையாது. அந்த சமாதியும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இருக்காது. நீங்க பாருங்க, இந்த மண்ணின் விடுதலைக்காக
8 ஆண்டுகள் பதுங்கி இருந்து திப்பு சுல்தானுடைய படையை பெற்று பீரங்கி படை, வால் பயிற்சி, வேல் பயிற்சி எல்லாம் எடுத்து வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி அடித்த எங்களுடைய அப்பத்தா வேலாச்சாருக்கு இல்லாத சமாதி கருணாநிதிக்கு என்ன மயத்துக்கடா? கருணாநிதி சமாதி எதுக்கு சமாதி? எங்களுடைய பாட்டன் மருதுவாண்டிக்கு இல்லாத சமாதி, எங்கள் சுந்தரலிங்கனாருக்கு இல்லாத சமாதி, எங்களுடைய வெண்ணிக்காலாடிக்கு இல்லாத சமாதி, எங்களுடைய அழகமுத்து கோளுக்கு இல்லாத சமாதி. எதுக்கு கருணாநிதிக்கு? கருணாநிதி நான் வெள்ளக்காரனை செஞ்சு அடிச்சாரா? நான் தெரியாம எவ்வளவு பேர் இளைஞர்கள் கூடியிருக்கீங்கல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவில் உள்ள சாயல்குடியில திமுகவில் மானம் உள்ளவன், ரோசம் உள்ளவன் எவனால் திமுக மான ரோசம் உள்ளவன் இருக்க மாட்டான். அப்படி இருந்தாம்னா கரவேட்டி கட்டிய திமுக காரன் எவனாவது மான ரோசம் இருந்தா நம்ம கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. 1939ஆம் ஆண்டு வெள்ளைக்காரனை எதிர்த்து மதுரையில போராட்டம் நடத்தியதற்காக முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்படுறாரு. 9 வருஷம் ஜெயிலு. எதை எதிர்த்து? வெள்ளக்காரனை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் 9 வருஷம் ஜெயிலு. அதே வெள்ளக்காரனை எதிர்த்து பேசியதற்காக காமராஜர் 7 வருஷம் ஜெயிலு. அதே வெள்ளக்காரனை எதிர்த்து பேசியதற்காக இன்னும் வாழும் காமராஜர் ஐயா நல்லகண்ணு 7 வருஷம் ஜெயிலு. நம்முடைய ஜீவானந்தம் ஜெயில இருந்திருக்காரு. நம்முடைய மாப்போசி ஜெயில இருந்திருக்காரு. நான் கேட்கிறேன், பாபு சிதம்பரனார் 6 வருஷம் ஜெயிலு. அதே வயசுதான் காமராஜர், மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர், நல்ல திமுக காரன் எவனா இருந்த பதில் சொல்லு. என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நான் சொல்லிடுவேன், ரொம்ப அசிங்கமா போயிடும். வான்கோழி அப்படின்னு சொல்லி கேவலமான இரவு நேர கதைகளை எழுதி கொண்டிருந்தவர் தான் கருணாநிதி. அந்த கருணாநிதிக்கு கொடி பிடிக்கிற நீயே வெட்கப்படாத போது நாங்க ஏண்டா வெட்கப்படணும்? எதற்கு திமுக இருக்கிற? பொய் சொல்லி பேசி பேசி தமிழ் வளர்த்தோம். வாழ்வது நாமாக இருந்தாலும், வீழ்வது தமிழாக இருந்தாலும், வாழ்வது தமிழாக இருந்தாலும் அப்படி பேசுறது. இங்க பாருங்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குங்கிறது. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே அழகே இன்பமே, இடையே தண்டலே, மரகத வழியே, பாலிக்க சுடரே, பட்வந்த விளக்கே, அமுதே அழகே அப்படின்னு பேசுறது. தமிழர்களே எதை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரவாக விதப்பேர், கவிழ்ந்து விட மாட்டேன். அது நேரடிகள் பயணம் செய்யலாம், படுத்து உறங்கலாம், அப்படியே கடலுக்குள்ள உருட்டி விட்டு ஓடிடுவேன். பேசும்போது நல்ல நயம்பட பேசுறது, தமிழ் மொழி இனம் அப்படின்னு பேசுறது, முறுக்கேறி பேசுறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இன்றைக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனுரை காரி உமிழ்ந்திடுவோம் என்று பாரதிதாசனுடைய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக, இந்தி எதிர்ப்பை வளர்ந்த திமுக, தமிழ் என்று பேசி வளர்ந்த திமுக ஆட்சி செய்கிறது. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மான பச்சை தமிழன் வாழ்கிற சாயல் குடியில ஒரு இடத்துல கூட தமிழ்ல பேர் இல்ல. இங்க பாருங்க, எல்லி எலக்ட்ரிக், எம்ஏ பெயிண்ட்ஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், பாபா கூல் ட்ரிங்க்ஸ், மகாராஜா மெடிக்கல்ஸ், இதெல்லாம் என்னடா மான தமிழன் கடை. இங்க பாருங்க, அன்னலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், 7 சூப்பர் டூப்பர் ரெப்ரஸர், அன்னலட்சுமி சவுளி ஸ்டோர், பாம்பே, அது ஒண்ணுதான் தமிழ் கடை. பாம்பே தேநீர் நிலையம், அது மான தமிழ பச்சை தமிழ நடத்துற தேநீர் நிலையம் பூரா. இப்ப என்ன யாரு கடை வச்சிருக்கிறது? பூரா எங்க அண்ணன் தம்பிதான், என் சித்தப்பன் பெரிய பொண்ணு. ஆனா என்ன, கடைக்கு பேர் தமிழ் இல்ல. ஏன்? ஒரு மான தமிழன் தமிழ்நாட்டை ஆளல, ஒரு பச்சை தமிழன் தமிழ்நாட்டை ஆளல. ஸ்டாலின் இருந்த இடத்துல, எடப்பாடி இருந்த இடத்துல, எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இருந்திருந்தா இந்த நிலை வருமா தமிழுக்கு? தமிழ்நாட்டின் கடை தெருவில் தமிழ் இல்ல, அப்புறம் எப்படி தமிழ வாயில் இருக்கும்? எப்படி இருக்கும்? பேசுறது தமிழ், ஆனா என்ன பேரம்பிள்ள பேருக்கு சன் பிக்சர்ஸ், கிளவுட்9 மூவிஸ், ரெட் ஜாயிண்ட் மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், சன் பிக்சர்ஸ், சன் டிவி, அதெல்லாம் என்னது? தூய தமிழ் பேரா? அது என்ன கிளவுட்9? அது என்ன ரெட் ஜாயிண்ட் மூவிஸ்? தூய தமிழ் பேர் என்ன? தமிழை வச்சு பிழைச்ச பிச்சைக்கார பய கூட்டம் இந்த கோபாலபுர கூட்டம், என் தமிழை அழித்த கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நீங்க வாக்கு போடணுமா? இல்லை, அந்த தமிழ் மொழியை மீட்டெடுக்க வந்திருக்கிற பிரபாகரனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஓட்டு போடணுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். இதுவரைக்கும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்க, நாசமத்து நடுத்துல நிக்கிறோம். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டீங்க, இப்ப ரெட்டலையவே அண்ணாமலைங்கிற ஆடு மேஞ்சி மொட்டையில மட்டும் தான் இருக்கு.
குச்சி மட்டும் தான் இருக்கு, இலை இல்ல. ரெண்டு பக்கம் இலை போச்சு. பாதி பங்குக்கு ஓபிஎஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டாரு குச்சியும். இப்ப குச்சியும் இல்ல, முடிஞ்சு. இவர்களெல்லாம் புறக்கணிக்கணும். தேர்தல் இருந்து தேர்தல் அரசியல் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய சக்திகள் இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட சக்திகள். மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணி. ஏற்கனவே நவாஸ் கனிக்கு ஓட்டு போட்டீங்க. நவாஸ் கனிக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்தில் போய் எதற்கு பேசினாரு? என்ஐஏக்கு எதிராக பேசினாரா? சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி எதிராக பேசினாரா? இல்லை கச்சத்தீவு மீட்புக்காக பேசினாரா? இல்லை ஏழு தமிழர் விடுதலைக்காக பேசினாரா? இல்லை எங்களுடைய சிறைக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமிய விடுதலைக்காகவாவது நவாஸ் கனி பேசினாரா என்றால் இல்லை. தமிழ்நாட்டிலேயே சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசுகிற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மீண்டும் கண்ணை மூடிட்டு ஓட்ட போடுது. என்னதான் சீமான் தம்பிகள் நல்லா தான் பேசுறாங்க, மானங்கட்ட கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த பாதாள சாக்கடையில் ரெண்டு கரண்டி கோதி திமுக வேட்பாளர் வந்து கொடுங்க. இந்த பாதாள சாக்கடையில் ஓட்டு போட்டா ஓட்டே தான் போடுவான். எங்க திருடனுக்கும் திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம்? திருடனுக்கும் திராவிடனுக்கும் நான் ஜெயில இருக்கும்போது என் கூட லலிதா ஜுவல்ல ஒருத்தன் ஆட்டையை போட்டான் ஜெயில. முருகன் அவன் பேரு, நீராய் முருகன்டா, இது வேற முருகன், லலிதா ஜுவல்லரி முருகன். அந்த முருகன் கிட்ட கேட்டேன், என்ன எப்படி லலிதா ஜுவல்ல ஓட்டையை போட்டீங்க அப்படின்னு, எப்படி ஆட்டையை போட்டீங்கன்னு. அதுக்கு இரவு 2 மணி போலீஸ்காரங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க இரவு நேரத்தை பாவம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிருக்கான், ஈர சாக்க வச்சு அந்த லலிதா ஜுவல்லரி சுகத்துல ஈர சாக்க வச்சு குத்திருக்கான். சத்தம் கேட்கல, ஓட்டையை போட்டுட்டு ஆட்டையை போட்டான். அப்போ ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டா திருடன், ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டா அவன் திராவிடன். அவ்வளவுதான் வித்தியாசம். திராவிடனுக்கும் திருடனுக்குமான வித்தியாசம் தான். அவன் ஓட்டையை போட்டு ஆட்டையை போடுகிறான், இவன் ஓட்டை வாங்கி ஆட்டையை போடுகிறான். சென்னை பெருவெள்ளம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சென்னைக்கு வந்த வெள்ளம் ராமநாதபுரத்துக்கு வந்தால் ராமநாதபுரம் மூழ்கி போயிடும். வராதுன்னு ஆச்சரியப்படாதீங்க, வரும். எனக்கு அடிப்படை மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் இல்ல, கழிவு நீர் மேலாண்மை இல்ல. இங்க பாருங்க சாக்கடை எப்படி ஓடிட்டு இருக்கு. நம்ம போறோம், முக ஸ்டாலின் மகன் வந்து விழ போறாரா, இல்ல கனிமொழி மகன் வந்து விழ போறாரா? யார் நடப்பு? நம்ம தான், நம்ம ஆத்தா அப்படி நம்ம அண்ணன் தம்பி தான் விழ போறான். அவனை பத்தி எந்த கவலையும் அவனுக்கு இல்ல. அப்போ கழிவறை இல்ல. இப்போ சாயல்குடி பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள கழிவறை இருக்கு. யாராவது ஒருத்தர் உள்ள போயிட்டு உயிரோட வெளியே வர முடியுமா?